இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் டியூட் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்போ தான் அந்த படம் பார்த்தேன். படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிருந்தாலும் இப்போவும் அந்த படத்தின் மீதான அந்த கிரிட்டிசிசம் வந்துட்டே இருக்கு. இதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன். இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆன மாதிரி படத்துக்கான ஒரு ஹைப் வந்து இருந்துகிட்டே இருக்குது. சோஷியல் மீடியாவில் வந்து அது அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் முடிவடையாமல் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. படத்தில் வந்து எது கவனம் பெறுது அப்படின்னா வந்து அந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஆணவ கொலை அதை மையமாக வச்சு அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சொல்லியிருந்தார். ஆனால் படத்தில் அந்த ஆனர் கில்லிங்கான அந்த அந்த பர்டிகுலர் அந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா அது ஜஸ்ட்டு லைக் தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு காரணம் மாதிரி எஸ் அப்படி தான் இருந்தது. அதுதான் வந்து பல இடங்களில் வந்து பலரால் விமர்சிக்கப்படுது. ஆனர் கில்லிங்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்க. ரெண்டாவது அந்த படத்தில் கொடுத்துருக்க அந்த உறவு முறைங்கிறது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயமா மாறுது. இப்படி ஒரு உறவு முறை இருக்குமா இன்றைய காலகட்டத்தில் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு கவனம் பெற்று ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளான விஷயமா போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் இந்த விமர்சனத்தில் எப்படி கவனிச்சிட்ருக்கீங்க? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆனர் கில்லிங் தான் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணாலும் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப் சொன்னீங்களே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த காலகட்டத்தில் அது நார்மலைஸ் பண்ணப்படுது. இந்த மாதிரி படங்களில் வந்து கருத்துக்கள் மூலமாக வந்து அவங்க நார்மலைஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆணவ கொலையை கூட இப்போ வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க. அதை பாருங்கள், அது பெருசாக ஆக்காமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பாஸ் ஆன் பண்ணி போகிற மாதிரிதான ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தெரிஞ்சு இப்போ அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு, அதுக்கு தண்டனை அனுபவிக்க போறாரு அப்படின்னாலுமே கூட அது வந்து ஒரு குற்றமா பார்க்கப்படலை அப்படிங்கிறது தான் இருக்குது. இது ஒரு அப்படியே ஏதோ நம்ம ஒரு நாளுக்கு நாள் கடந்து போற ஒரு விஷயமா அந்த படத்துலையும் நீங்க கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயமா இருக்கு. அது ஒரு ஹைலைட் பண்ணி இந்த ஆணவ கொலை பண்ணா பேக் ஸ்டோரி வைக்கிறீங்க. அந்த பேக் ஸ்டோரினாலாம் நீங்க கிளியர்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க குற்றம் பண்ணியிருக்கீங்க, நீங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அதை ஹைலைட் பண்ணி சொல்லவே இல்லை. அவர் ஒரு குற்றவாளியா நிற்காம ஈவன் தோ அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரிலாம் கூட காமிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஆணவ கொலை அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணாமல் ரொம்ப அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் அதிகமாக காட்டியிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து இந்த கதைக்கு வந்து இப்படி ஒரு விமர்சனம் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுறேன். இப்போ ஆணவ கொலை இருக்குன்னா அது எதனால அதுக்கு அந்த ஆணவ கொலை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அந்த பையன் செகண்ட்ல வர பையனோட இடையிலான அந்த காதல் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். ஆனா அந்த படத்துல அந்த பையன் வந்து ஒரு சின்ன கேமியோ மாதிரி தான் வந்துட்டு போறான். அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த பாண்டிங்கை தான் காட்டுறாங்க. ஆடியன்ஸ்க்கு என்ன செட் பண்றாங்க, இவங்க தான் ஹீரோ ஹீரோயின் இவங்க தான் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு, ஆனா கதைக்குள்ள போய் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது அதுதான் ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணதான் நான் ஃபீல் பண்றேன். இப்போ ஹானர் கில்லிங்கு, இப்போ இவன் தான் ஹீரோனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதலை ஸ்ட்ராங்கா காட்டி அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி தான் பிரதீப்பை காட்டியிருக்கணும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே காட்டலை அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் அது ஆடியன்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணதான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கே ஈவன் தோ டிஸ்டர்ப் ஆச்சு. அந்த படம் பார்த்துட்டு 2-3 நாள் இது சரியா தப்பா, இதுல ஆணவ படுகொலை பத்தி பேசுறாங்க, ஆனா அந்த பக்கம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இது எப்படி எடுத்துக்கிறதுனே புரிஞ்சுக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. எஸ், வந்து அதாம்மா ரொம்ப கவனமான ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு அந்த ஆணவ கொலை தான் வந்து பிரதானம் அப்படின்னா அந்த கொலையினுடைய அந்த குற்றவாளி வந்து அதை வந்து உணர்ந்த மாதிரி தெரியல. அந்த படத்தில் வந்து அதை வந்து ஒரு நார்மலாக்குறாங்க ஒன்று. ரெண்டாவது மாதிரி இந்த மாதிரியான ஒரு புதிய உறவு முறை வந்து ஒரு இயல்பான விஷயம் நீ சொசைட்டியில் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை ரொம்ப அழகாக ஆனந்த் சொன்னார். அந்த கருத்தை திணிக்கிறாங்க. அப்படி ஒரு இனிமேல் இப்படியும் வாழலாம்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த படம் வந்து ஓப்பனாக முன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ தான் ரீசெண்டாக வந்து திருமாவளவன் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார். திரைப்படங்கள் வந்து நிறைய வந்து வன்முறை விஷயத்தை வந்து போதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அதுக்கு வந்து என்ன ஒரு காரணங்கள் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா டைரக்டர் வந்து அதை பற்றி சொன்னோன்னா சொசைட்டியில் இல்லாததை நாங்கள் காட்டுறோம், சொசைட்டியில் இருக்கிற விஷயத்தை தான் நான் வந்து நாங்கள் படமாக காட்டுறோம் அப்படின்னு சொல்லி படத்தை எடுக்கக்கூடிய அந்த இயக்குநர்கள் வந்து தங்களுடைய ஒரு வாதமாக முன் வைப்பாங்க. இப்போ நம்ம அதை என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, சமுதாயத்தில் இருக்கிறத நீங்கள் படத்தில் காட்டுறீங்களா அல்லது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து படத்தின் மூலம் சமுதாயத்தில் ஒரு கருத்துக்களை திணிக்கிறீங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு ரத்த கலரை இருக்கிற மாதிரியான ஒரு வன்முறை தோன்ற மாதிரியான ஒரு படங்கள் ஒரு செட் ஆஃப் கல்ச்சர் வந்தாலும் கூட இப்போ வர இந்த மாதிரியான படம் இப்போ பிரதீப் ரங்கதான எடுக்கிற படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவருடைய ஃபஸ்ட் படம் வந்து அந்த லவ் டுடேவாக இருக்கட்டும், அந்த இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்சி ஆடியன்ஸ் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இந்த இடத்துல என்னென்னா இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை வாழலாம், அதை எப்படி ஒரு வன்முறை ஒரு படத்தில் வந்து போதிக்கிறாங்களோ, படத்தை மூலமாக போதிக்கிறாங்களோ, அந்த மாதிரி இப்படி ஒரு கல்ச்சரையும் வந்து நம்ம வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொசைட்டியில் வந்து அவர் எடுத்து வைக்கிறாரோ
அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபன் சப்ஜெக்டாக படம் கொடுக்குறது, ஒரு கல்ச்சரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான கல்ச்சர் பாதுகாவலர் நம்ம கிடையாது. அடிப்படையில் வந்து கல்ச்சர் வந்து எல்லாமே மக்களோட தேவையின் பொறுத்த கல்ச்சர் அப்படிங்கிறத நம்ம அது வந்து நம்ம அதில் மாற்றுக்கருத்து சொல்ல. ஆனால் என்னென்னா இது நடைமுறைக்கு ஒவ்வாத டக்குன்னு எல்லாரும் ஏற்றுக்க முடியாத மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ஸாக வந்து இந்த படம் அங்கே இருக்கும் பொழுது, இந்த கருத்தை வந்து அவர் பிரதீப் அதை வைக்கும் பொழுது, இந்த படம் வந்து நம்மளை யாரும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது, நம்மளை அட்டாக் பண்ணிடக்கூடாது, அந்த டைரக்டரும் சரி அந்த ஹீரோவும் சரி, நம்ம மீது யாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் முற்போக்காக அரசியல் பேசக்கூடியவங்க வந்து இங்கே நம்மளை எதுவும் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு முற்போக்கு கருத்தில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆனர் கில்லிங்கை கொண்டு வந்து வழியை திணிச்சப்பில் வந்து அது வந்து அந்த கதைக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது டிஃபர்மேஷன் மாதிரி வந்து அதை ஒரு தற்காத்துக்கூடிய ஒரு நடவடிக்கை தான். அது நிறைய படங்கள்ல வந்து இப்போ இந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது வந்து ஒரு எலமெண்டா ஆட் பண்றாங்க. அப்படி இல்ல அந்த எலமெண்ட் இல்லைன்னா இந்த கதையை வந்து வேற மாதிரி போயிருக்கும். இந்த படம் கொண்டாடப்படுறது காரணமே வந்து அந்த ஒரு சின்ன எலமெண்ட் தான். அது இல்லாம இந்த படத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரியான விமர்சனங்கள் அந்த படம் இன்னும் மீட் பண்ணியிருக்கும். உண்மையிலாமா நீங்க சொல்ல மாதிரி பார்வை கிடைச்சிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிரிஞ்சான சப்ஜெக்ட்ல படம் ஆரம்பிக்கிற மாதிரி பார்க்குறேன். அது என்னென்னா வந்து ஒரு மாமா மகன் மீது லவ், இது வந்து பழைய காலத்தில் இருக்கிற அந்த விஷயம். மாமா மகன் இருக்கிற லவ் வந்து நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு சிக்கலும் கிடையாது. நீங்கள் அங்கே தான் ஆரம்பிக்கவே செய்கிறீங்க படத்தை. ஓகே ஆரம்பிக்கிறீங்க, ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு தெரியப்படுத்த லவ் ப்ரொப்போஸ் பண்ணும்போது இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாரு. அப்புறம் இவருக்கு அந்த லவ் வந்ததும் அது அந்த பொண்ணுகிட்ட தெரியப்படுத்தாமல் கல்யாணம் வரையும் அது அந்த சப்ஜெக்ட் நடந்து வர்றதுங்கிறது பார்த்தீங்கன்னாவே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு ஒவ்வாத மாதிரி இருக்குது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தில் அவர் அந்த லவ் ப்ரொப்போஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது அந்த பொண்ணுகிட்ட அந்த விருப்பத்தை தெரியப்படுத்தினதுக்கப்புறம் அப்புறம் அந்த கதை போகிற அந்த விஷயங்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு படத்தை நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இந்த மாதிரியான விஷயங்கள். அதில் என்னென்னா வந்து நம்ம ஹீரோவுடைய சைட்லேருந்தே படத்தை நியாயப்படுத்தின மாதிரியே படம் போயிட்டுருக்கு. அதுதான் ரொம்ப நான் ஹீரோவை நியாயப்படுத்தி அந்த பெண்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருக்கு. பொண்ணுங்கன்னா எப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை செட் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பெஸ்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆக்சுவலா அதுதான் அங்க வந்து அவங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் காமிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ அந்த கேரக்டருக்கு ஹீரோ கேரக்டருக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு அவங்க யூஎஸ் போற மாதிரி எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு தான் அவங்ககிட்டே ஹெல்ப் எல்லாம் கேட்பான் ஹீரோ. ஸோ இது வந்து ஒரு கதையாக நம்ம கடந்து போகிறதுக்குன்றது ஓகே. ஆனால் அதில் நீங்கள் சொன்ன இப்போ எப்படி நம்ம ஹானர் கில்லிங் வந்து ஒரு எலமெண்ட்டாக வைக்கிறோம் அப்படிங்கிறது அது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் தான் இருக்குது. இப்போ அதை பற்றி தான் இங்கே விவாதம் நடக்குது. அப்போ இந்த விவாதம் வந்து தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியாவில் பெரிதளவில் பேசப்படுது. அதனால தான் நீங்கள் வந்து ஒரு டைரக்டரே வந்து ஒரு மேடையில் நீங்கள் சொல்கிறீங்க நான் இதை தான் வந்து ஒரு கருவாக எடுத்துருக்கேன் அப்படின்னு. ஆனால் கருவை வந்து நீங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் வைக்கிறது நிறைய படத்தோட கருக்கள் வந்து ஃப்ளாஷ்பேக்காக வச்சா பரவாயில்ல. அது வந்து இப்போ நீ திருப்பி ஹானர் கில்லிங் போகிற மாதிரிலாம் வந்து அது ஒரு காமெடி மாதிரி நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு அவங்க சிரிக்கிற மாதிரி அழுவணும். அது பிராங்க் அப்படின்லாம் அந்த கதையில வந்து நீங்கள் அதை பிராங்காக காட்டுறீங்க. ஆனால் வந்து மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க, அது வந்து இங்கே எப்படி விவாதிக்கப்படுது, மக்கள் அதை பற்றி என்ன மாதிரியான விஷயங்களை உள்வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அது. எஸ் வந்து நான் அதில் என்னன்னா 2 விஷயம் நம்ம ஏற்கனவே திரும்ப டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து அந்த ஒரு பொண்ணை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இவன் ரொம்ப தியாகி மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவனுக்கு அவள் லவ் வந்துருது, ஆனால் அந்த லவ் வந்து அவளுக்கு வேற ஒரு லவ் வந்து அவன் தனக்குள்ளே இந்த லவ் புதைச்சிக்கிட்டு ஒரு வாழ்ற மாதிரி ஒரு தியாகி மனப்பான்மை காட்டுறது இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னா இருக்கு. வழக்கம் போல என்னன்னா ஒரு மேல் டாமினேஷன் இருக்க மாதிரி அந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேல் டாமினேஷனாக தான் இருக்கு. அவன் எல்லா தியாகத்தையும் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்காகவும் அப்புறம் அவளுக்கு பிறகு குழந்தைக்காகவும் வந்து தன்னோட லைஃபை அப்படி மாத்திக்கிட்டு இவன் ஒரு தியாகி மாதிரி காட்டுற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஏதோ வந்து ஒரு மோசமான மாதிரி அவ பாரு அவ இவ்வளவு ரொம்ப மோசமா இருக்கா, அவனை இப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிறா பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெண்கள் வந்து அப்படியே எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப மிக தான் இருந்துச்சு. எல்லாம் இப்போ ஒருத்தான் அப்படி ஒரு ரியாக்ஷன் ஒரு பொண்ணு அப்படி ரியாக்ஷன் காட்டினா அடுத்து இவனும் வேற ஒரு ரியாக்ஷன் நீங்க காட்டுறாங்க. நீங்க ஜென்சிக்கு தான் நீங்க ஆடியன்ஸா செட் பண்றீங்க, நீங்க ஒரு புதிய கல்ச்சர் நீங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து மேல் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அவங்க லவ் வந்து டக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அது ஈக்குவலாக இருக்கு. இது ரொம்ப இவர் வந்து எப்படி சொல்றது, இவரை ரொம்ப உயர்வாக காமிச்சிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஒரு பெண்களை வந்து பெண்களை சீப்பாக காட்டுற மாதிரி காட்டிட்டு அது கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணு ரொம்ப உணர்ற மாதிரி ஐயோ நம்ம ரொம்ப பயன்படுத்திட்டோமோ, அப்போ அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும், அது நம்ம வேற ஒரு பொண்ணை வச்சு ஒன்று இது பண்ணி கொடுப்போம். இப்படிலாம் வந்து படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு கடைசியில் அது எல்லாத்தையும் கொஞ்சம் அதை சரி பண்ணுற மாதிரி அவனுக்கும் நான் வந்து பேர் பண்ணி கொடுத்துட்டேன், 2 பேருக்கும் ஈக்குவல் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. 2 விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஒன்று ஹானர் கில்லிங் விஷயம், இன்னொன்று வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தன்னை ஒரு உயிரை காமிச்சிருது, இந்த மேல் டாமினேஷன். இந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வந்து நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை. அது இந்த பிரச்சனையை மையமாக வச்சு நீங்கள் ஒரு படம் பண்ணணும்னா
அந்த படத்தில் வந்து இந்த பிரச்சனையுடைய சாராம்சங்கள் இதை பேஸ் பண்ணி தான் கதை களத்தையும் ஸ்க்ரீன் பிளேயும் ரைட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் படத்தில். ஏன்னா வந்து ஹானர் கில்லிங் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில மாதத்துக்கு முன்பு தான் வந்து நம்ம கவியின் ஆணவ படுகொலை வந்து தமிழ்நாட்டுக்கே ஒழுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வந்து என்னென்னா வந்து தீராத வழி, மனித பிரிவுகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நியாயத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதெல்லாம் வந்து இன்னும் அந்த வழி வந்து அதை பார்த்தவங்களாம் இப்போ சங்கர் கௌசல்யா விஷயமா இருக்கட்டும் அல்லது இளவரசன் திவ்யா விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான அரசியல் ரீதியான ஒரு கவனிக்கப்படக்கூடிய சப்ஜெக்டாக மாறிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்து படமாக பண்ணுறோம் அப்படின்போது அது வந்து வழி நிறைஞ்ச விஷயங்களாக இருக்கணும். பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த வழி தான் கடத்தணுமே தவிர நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஃபன் சப்ஜெக்டாக மாற்றிட்டு அதை ஒரு சைட் கேரக்டராக அந்த சப்ஜெக்டை ஒரு சப்ஜெக்டை வச்சுட்டு வேற ஒரு சப்ஜெக்ட் வச்சு நீங்கள் போயிட்டு உங்கள் படத்துக்கு வந்து வெளியில் பிராண்டிங் பார்த்தீங்களேன் ஒரு சோசியல் சப்ஜெக்ட் பேசுகிற படம் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்கள் வந்து தற்காத்துக்கிறது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி படத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திருமாவளவன் போன்றவர்கள்லாம் கூட போயிட்டு அந்த படத்தோட டைரக்டரை பாராட்டிட்டு இதை பார்த்து இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கிரெடிட் எடுத்துக்காங்க அந்த படத்துக்கு. ஆனால் வந்து அந்த பிரச்சனை பார்த்தா சமுதாயத்தில் இன்னி வரையும் ரொம்ப இதாக இருக்குது. அந்த படத்தை வந்து இதில் ஃபன்னாக தான் நீங்கள் காமிச்சிருக்கீங்க, அதோட வழியை கடத்துற மாதிரி நீங்கள் படத்தில் காட்டல. நம்ம மாரி செல்வராஜோடைய ஃபஸ்ட்டு படம் நம்ம பரியேறும் பெருமாள், அது வந்து கொலை நடக்கலை, ஆணவ கொலை நடக்கலை. ஆனால் கொலையை தாண்டி என்னென்ன கொடுமைகள் நடக்குமோ அவ்வளோ கொடுமையும் அவன் எதிர்கொண்டிருப்பான் அந்த மாதிரியான ஒரு காதல் காரணமாக. ஆனால் அது கொலை நோக்கி நகராமல் அது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு அவங்களே கொண்டு வந்திருப்பாங்க. அது வழி. அப்போ ஒரு ஆதிக்க சாதியாக இருந்தாலும் சரி அவனே கூட அந்த வழி உணரணும். அந்த படத்தை பார்த்தா கூட சரி நம்ம இந்தளவுக்கு பண்ணிட்டோமா அப்படின்னு உணரணும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு விஷயங்களை கடத்தின மாதிரி தெரியல. இது வேறு விதமான ஒரு புதிய கல்ச்சர் நோக்கி இந்த படம் போகுது, புதிய உறவு முறை நோக்கி அந்த படம் பேசுதுங்கிறதான் வந்து கவனப்பட்டுச்சு தவிர இது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத இல்லை. அதுதான் இப்போ மிக்சராக வந்து இப்போ லவ்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், இப்போ ஹானர் கில்லிங்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி அந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இல்லாமல் இது ஏற்றுக்கலாமா வேணாமான்னு அப்படி ஒரு டவுட்ஃபுல்லாகவே அவங்க வந்து நிறுத்திட்டு போனாங்க. எதையுமே வந்து ஒரு கிளியராக வந்து நீங்கள் இதை தான் லவ்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, இவன் சைட்லேருந்து ஒரு லவ்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், இவன் சைட்லேருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுவும் சீனுக்கு சீன் வந்து அது வந்து மாறுற மாதிரி இருக்குது. நான் வந்து உன் மேலே லவ், எனக்கு வந்து உன் மேலே லவ் இருக்குன்னா அப்போ நான் அது வந்து வேறு மாதிரியான ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும், உனக்கு என் மேலே லவ் இருக்குன்னா அது வேறு மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து காமிப்பாங்க. அப்போ ஆல்ரெடி நீ காலேஜ்லேயும் நான் நிறைய பொண்ணுங்க கூட இருந்திருக்கேன், ஸ்கூல் டைம்லேயுமே எனக்கு பொண்ணுங்க இருக்குது, ஆனால் இப்போ ஒன்றா லவ் பண்ணதுக்கப்புறம் நீ மட்டும்தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து அப்போ அதுக்கப்புறம் வரதா லவ்வா இல்லை அதுக்கு முன்னாடி இந்த லவ் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க்கோடய நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஓகே, இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஹானர் கில்லிங்கே ஒரு ரீசனாக தான் வச்சுருக்காங்க. இதோட மெயின் சப்ஜெக்ட் என்னென்னா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல, அது கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பழைய படங்களை பார்த்தீங்கன்னா பிடிக்காத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும், அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை கல்ச்சருக்காக ஏற்றுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்கிற மாதிரி எத்தனையோ படங்கள் காமிச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு வகையை யோசிச்சா கல்யாணத்தை தாண்டி ஹியூமனோட எமோஷன்ஸ்க்கு வேல்யூ இருக்குது. அப்படின்னும் போது தன்னோட விருப்பம் விட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரே காரணத்துக்காக சேர்ந்து வாழ்றதுங்கிறதும் சொசைட்டி இன்னைக்கு இருக்க மாடர்ன் சொசைட்டியில் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அந்த ரீசனை எடுத்து அதை படமாக பண்ண போறேன்றதை கையில் எடுத்துட்டு ஏதோ ஒரு இடத்துல சறுக்கிட்டாங்க. அதாவது கதையை சொல்ல வர விஷயத்துல சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சரியா சொல்லலைன்றதை நான் ஃபீல் பண்றேன். இப்போ அந்த பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் சுச்சுவேஷனால ஹானர் கில்லிங்கிற ரீசனால கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் ஓகே, ஆனால் அதை சரியாக சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி இருக்க மாடர்ன் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மெதுவாக சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஏதோ கதையிலையும் நிறைய சொதப்பல்கள் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை. அதுவும் முக்கியமாக இந்த இடத்துல ஆடியன்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனது என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற சீன் இருக்கும். அதுதான் ரொம்ப பீக் லெவல் இந்த கல்ச்சரையும் சரி இன்றைக்கி இருக்க ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தோன்னா பிடிக்காத கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலாக பிடிக்கிறனாலும் லீகலாக சட்டத்திட்டப்படி அவன் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னும் போது அதை செட்டில் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த லைஃப் போகணுங்கிறதே சட்டம் சொல்லுது. அப்போ அதை தான் ஒரு பொண்ணு யோசிக்கணுமே தவிர அந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை தான் இந்த சொசைட்டிக்கு அவங்க சொல்லியிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்பு நான் பார்க்குறேன். இல்லை அதெல்லாம் அவங்க வந்து நடுவில் வந்து சொல்லியிருந்தாங்க, வந்து டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறது அது ஏதோ ஒன்று அந்த பொண்ணு வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது வந்து இப்போ கதையாக கான்செப்டாக இல்லாமல் இப்போ சொசைட்டிலே இந்த மாதிரியான விஷயம் நடக்குது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு வந்து வேற ஜாதிக்கார பையனை வந்து கல்யாணம் பண்ண போறா, இப்போ லவ் பண்ணுறா, கல்யாணம் பண்ணி வெளியே போறான்னா அவளை இழுத்துட்டு வந்து வச்சு சொந்தக்கார பையன் மாமன் பொண்ணா அத்தை பையனை அவனையும் கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழக்கம் இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ அதை வந்து இவங்க ஒரு மாடர்னைஸ் பண்ணி அது வேற விதமா காமிக்கிறாங்க. ஈவன் தோ வந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்குமே லவ் இருக்கு. இந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணாலுமே ஹீரோவையும் இந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க காட்டுறாங்க. ஸ்டில் ஷீ லவ்விங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ட்ரையாங்கிள் லவ் மாதிரி காட்டியிருப்பாங்க படத்துல. அது லைட்டா ட்ரையாங்கிள் மாதிரி லவ், ட்ரையாங்கிள் லவ் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நான் யாரை லவ் பண்றேன்னே தெரியல அப்படின்ற மாதிரி டைலாக். இதை பல பெண்கள் கூட வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இது எப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னா, அதாவது எவ்வளோ நாட்களில் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கோம்,
ஒரு பொண்ணு வந்து இப்படி தனக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து இப்படி வந்து ஒரு லவ் வருது, அதை ஒரு டைலாக்காக வச்சிருக்கிறது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பாசிட்டிவ் பெண்கள் பார்க்குறது ஒரு பக்கம் இருக்காங்க, நெகட்டிவ் ஒரு பக்கம் பார்க்குறது இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா அந்த குழப்பம் வரும்போது டிசிஷன் எடுக்காமல் இருக்கிறது தான் சேஃப், அதுதான் நல்லது. ஆனால் குழப்பம் இருக்கும்போது ஒரு டிசிஷனோட அந்த பொண்ணு நகர்றா, அப்படி வந்து அந்த விஷயத்தை காட்சிப்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரலாக வந்து அது ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரி. யாரை லவ் பண்ணுறது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்கன்னு தெரியுங்களா, அதாவது பல மனநல மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க, ஒரு பெண் ஒரே நேரத்தில் ரெண்டு பையனை காதலிக்க மாட்டா அப்படின்ற விஷயம். அதாவது ஒரு ஆண்கள் வந்து அதை செய்வாங்க, ஒரே நேரத்தில் வந்து 2 பொண்ணை ஏமாத்துறது, ஒரு ஒய்ஃபும் இருப்பாங்க, இன்னொரு ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கும், இது மாதிரி இருக்கும். ஆனால் இதை வந்து ஒரு பொண்ணு வந்து செய்ய மாட்டா. அது அப்படின்னா பொண்ணு வந்து கள்ளக்காதலாம் செய்கிறாங்க அப்படின்னா அவளுக்கு ரியல் புருஷன் மேலே காதல் இல்லாமல் போனதுனால அவளுக்கு அந்த கள்ளக்காதல்ங்கிறது ஒன்று உருவாயிருக்கும், அப்படி இந்த திருமணத்தை மீறிய உறவுங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஆனால் எப்போ வந்தாலும் மனசில் ஒருத்தனாக இருப்பான் அப்படின்னு, ஒன்று புருஷனாக இருப்பான், அல்லது புருஷன் அந்த இடத்துல இல்லாமல் எடுத்து அந்த இடத்துல வேற ஒருத்தன் ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா வந்து 2 பேருமே அந்த பொண்ணு வந்து நான் யாரில் லவ் பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு 2 பேருமே எப்படி மனசில் வந்தா அப்படின்னும் போது, அப்போ இதனால் வரையும் நம்ம கேட்ட அந்த தியரிங்கிறது வந்து பொய்யா, பெண்கள் அப்படி இருக்க முடியாது, பெண்கள் ஒரே நேரத்தில் அப்படி இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த எழுப்புது. கிளைமேக்ஸ் வரைக்குமே கொண்டு போயிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் சொல்லுவா, இதெல்லாம் விதி, நான் நினைக்கும் போது நீ நினைக்கல, நான் அப்புறம் வந்து நீ நினைக்கும் போது இப்போ நான் வந்து நினைக்கல, நம்ம இந்த ஜென்மத்தில் சேர முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியே படத்தை காட்டியிருப்பாங்க. அதுதான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அந்த படத்தில். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்கன்னா அவளுக்கு வந்து அதாவது இந்த ஒரு ஹானர் கில்லிங்கை தாண்டி வரக்கூடிய லவ்னு சொல்லும்போது அந்த லவ்வில் ஒரு திக்னஸ் இல்லாமல் போகுது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியல. எப்பவுமே ஒரு கல்ச்சரை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆல்ரெடி நீண்ட காலமாக வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு, அந்த ஒழுக்கம்னு சொல்லுவாங்க, அல்லது அது வந்து அதுக்கு சில புனிதெல்லாம் கற்பிப்பாங்க, அதெல்லாம் வந்து பெண்களை வச்சே கட்டமைச்சு தான் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு சட்டன் பீரியடில் பிரேக் ஆகுது அப்படின்னா பிரேக் ஆகும்போது அந்த ரீசன் கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் மீது ஒரு காதல் வருதுன்னா அந்த காதல் எதனால் வந்துச்சு, அந்த காதல் வந்து இதனால் வரையும் அந்த பொண்ணு மூலமாக கடத்திட்டு வரப்பட்ட ஒரு உறவு முறையை வந்து அவள் பிரேக் பண்ண போகிறா அப்படின்னும் போது அந்த காதல் விஷயம் வந்து எல்லாரையும் இப்போ இந்த விஷயம் அவளுக்கு கிடைக்குதுப்பா, இது ரொம்ப ரொம்ப உயர்வானது, இதுக்காக இந்த சச்சரை உடைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து காட்டப்படும். ஆனால் அது சொன்ன மாதிரி வந்து அந்த படத்தில் வந்து அவன் மீது நான் லவ்வே காட்டல, அந்த லவ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் மாதிரி லவ் மாதிரி அது வருது, அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆத்மார்த்தமான அந்த காதல் மாதிரியும், அது வந்து அந்த காதல் வந்து இவங்க எல்லாத்தையும் அதை கடத்தல. இந்த செகண்ட் அந்த ஹீரோவை பார்க்கும்போது நிறைய பேர் இரிட்டேட் ஆகுது, இவன் ஏன்னா இந்த கதைக்குள்ள இங்கே வரா அப்படின்னு. ஒரு சின்ன வேகமாக ஓட்டிட்டு இருக்கும்போது குறுக்கு உள்ள பூந்து ஏதாவது கலாட்டா பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சீன் வந்து திடீர்னு ஒரு காமெடி வந்து சம்மந்தெல்லாம் உள்ள வரும், காமெடி சம்மந்தெல்லாம் உள்ள வரும், அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அவர் வந்துட்டு போகிறாரு. அது வந்து ஒரு இந்த மாதிரி சப்ஜெக்ட் படம் நிறைய வந்திருக்கு. விஜயை பார்த்தீங்கன்னா ஷாஜகான் நடிச்சிருப்பாரு, அவர் தான் அதில் ஹீரோயின் வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணும், அது ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. காரணம் வந்து அதை அன்னைக்கு இருக்க சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு படமும் பண்ணியிருந்தாரு, பூவே உனக்காக நினைக்கிறேன். அந்த படத்துலையும் இவன் தான் ஒரு மத பிரச்சனை இருக்கும், அவர் அவங்க ஃபேமிலிக்கு போய் அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க சமாதானப்படுத்தி அந்த கதையில வந்து சேர்த்து வச்சுருவாரு. ஸோ இந்த மாதிரியான கதைகள் ஹீரோ வந்து ஹீரோயின் அவங்க ஆசைப்படுற மாதிரி சேர்த்து வைக்கிறதா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மேரேஜ் அப்புறம் போயிட்டு இந்த மாதிரி சொதப்பல் பண்ணுறது தான் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்கிறது இல்லைப்பா. இதை தான் நம்ம இங்கே பேச வேண்டியதாக இருக்குது. என்னென்னா பூவே உனக்காக ஷாஜகான் பண்ணுற படங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்பு 15 வருஷத்துக்கு முன்பு வந்த படங்கள் அப்படின்னு அது அன்னைக்கு இருந்த சொசைட்டி வந்து பிரதிபலிச்சிச்சு அப்படின்ற மாதிரி. அந்த படத்தில் அவங்க எந்த இடத்துலையும் வந்து அந்த ஹீரோயின் அவங்களா இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டை வந்து ஸ்ட்ராங்காகவே காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஹீரோயின் அவனை தான் லவ் பண்ணுது, அதுதான் அவங்க தெளிவாக புரிய வைப்பாங்க ஸ்டார்டிங்ல இருந்து. ஆனால் இந்த படத்தில் இவங்க 2 பேருமே பேர் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் மாத்துறாங்கன்னும் போது ஆடியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஓகே அந்த ஷாஜகானா இருக்கட்டும், ஷாஜகான்ல விஜய் வந்து ஒன் சைடு தான் லவ் பண்ணுவாரு, அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணுறதே காட்டியிருக்க மாட்டாங்க. கடைசியில் தான் நமக்கு புரியும் விஜய் யாரு ஹெல்ப் பண்ணாரோ அந்த பையனை தான் அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்குன்னு. ஸோ அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஏதோ ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த கதையமைப்பு இருக்கிறதுனால தான் டிஸ்டர்ப் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நீங்கள் சொல்ல கரெக்ட் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணும்போது இவர் அவாய்ட் பண்ணுறாரு. அவாய்ட் பண்ணிட்டு அப்புறம் இவருக்கு வரும்போது என்னன்னா, இவருக்கு வரும்போது டக்குன்னு அந்த மேரேஜ் நோக்கி போகுது, டக்குன்னு உடனே இமீடியட்டாக மேரேஜ் நோக்கி நகருது. அந்த பொண்ணோட அடுத்து அந்த பொண்ணோட விருப்பம் ஆக்சுவலாக வந்து இவன் வந்து நினைச்சிருப்பான்ல நம்மளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு தானே அவன் வந்திருப்பான். அப்புறமா தான் அது வந்து அங்கே ஒரு பஸ்ட் ஆகுது. அந்த பஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இல்லை, அதாவது அதாவது அந்த பொண்ணை வெளிநாட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிப்பாங்களே, லவ் வந்துருச்சு அப்படின்னா பேசிப்பாங்க என்ன எதுனா. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அந்த பொண்ணு அந்த ஸ்க்ரீனில் இருக்க மாட்டான், அவள் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் நகர்ந்துட்டு இருக்கும். சரத்குமார் ஃபேமிலி காட்டுவாங்க, இவன் ஃபேமிலி காட்டுவாங்க, இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. அவள் இருக்கவே மாட்டாள். மேரேஜ் நோக்கி நகர்ந்துருக்கும், திடீர்னு உள்ளே வருவோம் அப்படின்ற மாதிரி காட்டும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு பொண்ணை வந்து சரி எனக்கு இவன் இல்லைன்னா டக்குன்னு உடனே வேறு ஜம்ப் ஆகிறா.
இவர் லேட்டராக வந்து அந்த இடத்துக்கு வராரு. இவருக்கு லவ் வந்து அதுக்கப்புறம் லேட்டராக தான் வருது. வந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இவர் ரொம்ப தியாகிங்கிறதே அவர் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணுறாரு. அந்த தியாகம் பண்ணி அது வந்து ரொம்ப ஒரு பெண்ணை வந்து ரொம்ப இதாக காமிச்சிட்டு ஒரு ஆணை ரொம்ப உயர்வாக காமிச்சது சத்தியமாக அது வந்து அதுதான் என்னடா அந்த படத்தில் எனக்கு சிங்க் ஆகாத விஷயம் என்னென்னா ரிப்பீட்டடாக வந்து இவனை என்ன ரொம்ப ஒரு உயர்வாக காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஒரு பயன்படுத்திக்க மாதிரியான ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. தன்னோட ஆசைக்காக இவனை பலியாடாக்கிக்கிறா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை காமிச்சிட்டு கடத்திட்டு வராங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுதான் வந்து எனக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தை ஒரு டீட்டெயிலிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க சார். அதாவது அவங்க தங்கச்சியை வந்து அவர் சாமியை கும்பிடுவாரு. பொதுவாக இது நான் ஒரு புக்கில் படித்தேன். ஆணவ கொலை அம்மன்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் ஒருத்தர், ஆத்தர் நேம் தெரியல. அவர் வந்து என்ன சொன்னா, நம்ம முன்னாடி காலத்துல இருக்க கன்னி தெய்வங்கள் வந்து வீட்டில் சின்ன வயசுல இறந்து போன பெண்களை தான் கும்பிடுவாங்க. நிறைய பேரை வந்து அவங்க வேற்று சமூகத்தை ஆண்களை காதலிச்சாங்கன்றதுக்காக அவங்களே கொண்டுட்டு அவங்களோட ஆத்மா வந்து நம்மளை பழிவாங்கக்கூடாதுன்றதுக்காகவே சாமியை கும்பிடுவாங்களாம். ஸோ அந்த ஒரு டீட்டெயிலிங் வந்து அதில் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஆணவ கொலை அப்படின்னு சொல்லும்போது அது நல்லா அழகாக கடத்திட்டு வந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம்னு ஒரு படம் பேர் கௌரவம். ராதாமோகன் பண்ணிட்டு படம். ரொம்ப அழகான படம். அந்த படம் பெருசாக போகலை, ஆனால் ரொம்ப அழகாக வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு ஆணவ கொலை வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத தன்னை ஆசையாக தூக்கி வளர்த்த தங்கச்சி எடுத்து அண்ணன்மாரங்களே அந்த சம்பவத்தை செய்வாங்க. அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் மீது அந்த பொண்ணுக்கு வந்து லவ் வந்துடும். அதை வந்து அவங்க செய்வாங்க. செஞ்சுட்டு அப்புறம் வந்து அவளை வந்து சாமியாக வச்சுட்டு அந்த குடும்பத்தில் வந்து அந்த கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து இதாயிட்டா. பொண்ணு வந்து எங்கேயோ வெளியே ஓடி போயிட்டேன்னா, ஆனால் இவங்களே சொல்லுவாங்க. ஆமாம், இவங்கள தான் கொண்டிருப்பாங்க. அது ரொம்ப அது அழகாக கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து இது வழி நிறைஞ்ச ஒரு சப்ஜெக்ட். இந்த வழி நிறைஞ்ச சப்ஜெக்டை இந்த மாதிரி ஒரு ஃபன்னாக காட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப யதார்த்தத்துக்கு மீறி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அந்த மாதிரியான அதாவது அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த மாதிரி படத்தை பார்த்தான்னு வச்சுக்க, என்னடா எங்கள் வழி வந்து இவ்வளோ ஃபன் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் அவங்க அதை டக்குன்னு அதை அப்படி தான் எடுத்துப்பாங்க. நம்ம ரீசெண்டாக சொன்ன மாதிரி நம்ம கவின் சப்ஜெக்ட்லாம் நிறைய பார்க்குறோம். அதுவும் சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயே வந்து அவ்வளோ வெப்பனைஸ்டு இந்த மாதிரி மாற்றி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து வெப்பனை வச்சு அடிக்கிறதுங்கிறது 12th படிக்கக்கூடிய 11th படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் நிறைய அந்த பிரச்சனை இப்போ பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரியான இடங்கள் இப்போ போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபன் சப்ஜெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்றுக்கவே முடியல. அந்த சப்ஜெக்டே வேறு, அதோட வழியே வேறு, அதுபடி தான் பேசணும். இந்த சப்ஜெக்ட் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக கொடுத்துட்டு போயிடலாமே, இது வேறு மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுவும் சேரதுங்கிறது ஒரு பொருத்தமில்லாத இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இது ஒரு மிக்சராக வந்து இப்போ லவ், ஆணவ கொலை மிரட்டல் எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக தான் இருக்குது. இதை வந்து இந்த படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்காம இதை வச்சு இப்போ சமூக வலைதளங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதை எழுதுவதை பார்க்கும்போது தான் பயமாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது கூட நமக்கு எந்த ஒரு கேள்வியும் எழலை. அதுக்கப்புறம் இதை எழுதுறது, இதை பற்றி விவாதிக்கும்போது தான் ஒரு கேள்வி எழுது, இது எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி. வந்து அதான் 1000 பூக்கள் பூக்கட்டும் அப்படிங்கிற ஜனநாயகம். பலரும் வந்து இது மாதிரி விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறது, பல்வேறு கருத்துக்கள் சரியாக தப்போ பேச ஆரம்பிக்கணும். பேசுகிறாங்க, ரைட், ஓகே. ஆனால் வந்து அதுக்கெலாம் வந்து ஒரு தெளிவான வடிகால் வேணும். இவ்வளோ கருத்துக்களையும் கடைசியாக வந்து ஒரு கன்க்ளூஷன் பண்ணி திஸ் இஸ் த ரைட் வே அப்படின்ற மாதிரி அதை கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் வேணும். ஏன்னா வந்து இன்றைக்கி இந்த ஜென்சியோட லவ்ங்கிறது வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. டக்குன்னு அது வந்து அதோடைய ஸ்பீடை பார்த்தா அது வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 90s கிட்ஸினுடைய ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய லெவலில் லேக் ஆகி போயிட்டுருக்கு. ஜாபாக இருக்கட்டும், அவனுடைய ஃபேமிலி விஷயங்கள் இருக்கட்டும், அவனோட விஷயங்கள் வந்து இன்னும் ஒரு ஃப்ரேமுக்கு வராமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது 2K கிட்ஸினுடைய லைஃப் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து இதில் ஒரு ஜென்ரேஷன் நம்ம விட்டுட்டு போகும்போது என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டிகேட்ஸ் தலைமுறையை நம்ம விட்டுட்டு கிராஸ் ஆகிறது அப்படிங்கிறது அது வந்து சமுதாயத்தில் அதோட ரிஃப்ளெக்ஷன் வேறு மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு விரக்தி நிலையில் இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது நாளைக்கு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ அந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான பிரச்சனை வந்து சமுதாய பிரச்சனையாக மாறுது ஒரு கட்டத்தில். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இதுக்கு என்ன ஒரு சரியான இதை நோக்கி போகலாம். ஏன்னா வந்து இப்போவே பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கல்ச்சரல் விஷயத்தை வந்து நம்ம மேற்கத்திய கல்ச்சர் நம்ம நிறைய அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், அப்படி எடுத்துகிட்டு போய்ட்டோம். அதுவே வந்து நீங்கள் கலாச்சார பாதுகாவலர்ன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து RSS இந்த கொண்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தடுக்கணும் செய்யணும் அப்படின்னு நம்மளாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஜென்சி சப்ஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தெளிவில்லாமல் ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே தெளிவில்லாத ஒரு விஷயங்கள்லாம் வந்து உள்ளே வந்து இப்போ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணவும் இல்லை, அப்போஸ் பண்ணால் இந்த பக்கம் கல்ச்சர் சப்போர்ட் பண்ணுற பிற்போக்குவாதின்றாங்க. அதை நான் முழுசாக ஏற்றுக்கவும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா இதில் நிறைய குறைகள் இருக்குன்றதை எடுக்க முடியல. அதனால இது வெளிப்படையாக அதாவது ஒரு 2 நாளாக கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதனால சொன்னேன் இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்ட்டு. ஒருவேளை நமக்குள்ளேயே அந்த விஷயம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம், நம்மளும் அதை புரிஞ்சு வளர்ந்ததுனால அப்படி ஏற்றுக்கிறோமான இப்போ 2-3 நாள் யோசிச்சக்கப்புறம் தான் இந்த படத்தை
படத்தோட கதை சொல்றதுல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அதை சொல்கிறேன் ரைட்டு. ஏன்னா நம்ம ஆணவக்குள்ள பிரச்சனையாக பார்க்குறோம், அதோட மர்டர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தை மீறிய உறவுனுடையும் அதுவும் மரணத்தில் முடியுது. அதுக்கான கேஸும் டெய்லி நியூஸில் வந்து ரிப்போர்ட் ஆகாத நியூஸ் இருக்காது. எங்கேயாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் 2 மர்டர்ஸ் 3 மர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை மீறி உறவுக்காக கள்ளக்காதலை ஈடுபட்டா அப்படின்றதாக அந்த புருஷை வந்து கொலை பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது அந்த மனைவி வந்து தன்னோட கள்ளக்காதல் கொஞ்சம் ஆட்களை வச்சுட்டு அந்த புருஷனை கொள்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை வந்து எங்கேருந்து வருது, அதுக்கான தீர்வு என்ன? ஒரு பெண் வந்து அதை கட்டாய திருமணம் ஒரு பிரச்சனையாக மாறுது. விருப்பப்பட்டு போகிற திருமணத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சரியானபடி ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, அந்த விஷயங்களை குடும்பம் சரியாக பார்க்காம இருக்கிறதே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நோக்கி போகுது. அப்போ அதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுறது எல்லாருக்கும் ஓன அட்வைஸ் தேவைப்படுது. இப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புதிய கல்ச்சரை இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு விஷயத்தை வந்து ஜாலியாகவே அந்த ஒரு விஷயத்தை வந்து குட் அப்படி இந்த விஷயம் நம்மளோட தேவைக்கு அப்படி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கற்பிச்சது அப்படின்னா வந்து அது லிட்டரலாக வந்து இன்னொரு பிரச்சனையை ஏற்கனவே நான் மர்டர்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு திருமணத்தை மீறிய உறவுக்காக. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா அது மாறிடக்கூடாது. அந்த ஒரு சிக்கலும் இருக்குது. சரியாக அந்த விஷயத்தை வந்து இந்த மாதிரியான பிரச்சனை ஒரு படங்கிறது வந்து பார்க்கும்போது அது ஒரு ஜஸ்டிஸை போதிக்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருந்தால் அது இன்னும் கிளியராக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன். இதுதான் நாளுக்கு நாள் வந்து இந்த மாதிரியான சம்பவங்களும் தினம் ஒரு படங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி மக்களிடையே வந்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. பார்க்கலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே, நன்றி.